அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்திலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து கஷ்டமா இருக்காதாங்க? அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். 12ஆம் வகுப்போட எக்ஸாம் எழுதியிருக்கிற ஹரிஷ், 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதியிருக்கிற வெங்கடேஷ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல ஆழத்தில் மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. நண்பர்கள் நம்பி போங்க, நான் வேணான்னு சொல்லவில்லை. அதாவது நீச்சல் சொல்லிக் கொடுக்குறதுன்னு ஒரு சில இடங்கள் இருக்கு. இவங்க வந்து நீச்சல் கற்றுக்க போனாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் நீச்சல் தெரியாமல் இருந்த காரணத்தினாலையும் இவங்க வந்து செத்துருக்கலாம். நீச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எவ்வளவோ அகாடமி இருக்காங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க, கற்றுக்குவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்தைய காலம் வேற. அப்பாவோ அண்ணனோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாமா எல்லாமே சூப்பராக கூட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் தெரிஞ்சது. நீங்கள் நீச்சல் தெரியாமல் உள்ளே போயிட்டா கூட அவங்களை காப்பாற்றி வந்துடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. சொல்லிக் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. உயிர் போக ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. என்னடா நான் தான் என் ஃப்ரெண்ட் நல்லா சொல்லிக் கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுக்குறத நீ என்னை வந்து குத்தம் சொல்கிறியா அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீச்சல் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்காம நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. அப்படி சொல்லிக் கொடுக்குற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களால கால்கைகள் சிக்கி கொண்டாலும் கூட வெளியே வர முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்து போயிடுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு போகிற ஆறு அந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் குளிக்கிறேன் அப்படின்னு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி டெத்தை பார்க்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்குது. இது நம்மளுடைய முழுக்க நமக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் காட்டுது. இந்த காலத்தில் தெளிவாக சொல்லுவாங்க, நான் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாரு, எங்கள் அம்மா எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுத்தாங்க, தாத்தா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு. இப்போ அப்படி கிடையாது. சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்டயே ஏகப்பட்ட பிழைகள் இருக்குது. அதுதான் சொல்ல வரேன்.